வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா, நீயும் சத்யாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? கார்த்தி சொல்றா. அண்ணா இல்லண்ணா. டேய், உங்களுக்கு தான் ஒரு நாள் எல்லா ஏற்பாடையும் பண்ணோமேடா. அண்ணா பண்ணீங்க தான். ஆனா நாங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம். டேய், என்னடா இப்படி சொல்ற? அப்படின்னா அந்த வேதனையில தான் நீ இப்படி குடிச்சியா? ஐயோ அண்ணா, நான் அதுக்காகலாம் குடிக்கல அண்ணா. அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு பூ வாங்குறதுக்காக நான் மார்க்கெட்டுக்கு போனேன். நான் முதலே சொன்ன மாதிரி எவனோ ஒருத்தன் என்கிட்ட வந்து பேசி என் மனசை மாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அதோட நானும் புத்தி கிட்ட போய் குடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, நடந்ததெல்லாம் விடு. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, 2 பேர் போய் சாப்பிடலாம். வா. அண்ணா இப்ப வேணாண்ணா, மத்தவங்கலாம் சாப்பிட்டு போட்டோண்ணே. நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு கூச்சமா இருக்கா? அதான் நீ இப்ப உன் தப்ப உணர்ந்துட்டியே. அதனால பழசெல்லாம் மறந்துட்டு புது மனுஷனா என் கூட வா. அண்ணன் உனக்கு துணையா இருக்கேன். சரியா? வா. கார்த்தி, வாடா. வா. எங்க அம்மாக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் வசதியா இருக்கும். அப்படியா? சாப்பிடுனே. பாதிமா, எனக்கு கொஞ்சம் வெயி. ஆதிமா, எனக்கு அந்த பொங்கல்ல முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி வையே. ஏ தமிழு, உன் உடம்புல இருக்கிற கொழுப்பு பத்தாதா? இன்னும் வேணுமா உனக்கு? சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. எதையாவது சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே. நீயாவது சொல்லுன. நீ சாப்பிடு சாப்பிடு. கார்த்தி, வா. டேய், வாடா. கார்த்தி, வா. கார்த்தி, வா. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வா. வா. டேய் கார்த்தி, வான்றல. எதுக்கு இங்கே நிக்கிற? வா. வாடா. உட்காரு. உட்காருண்ண. கார்த்தி, எதுக்கு நிக்கிற? உட்காரு. உட்காருடா. உட்காரு. உட்காரு. நீங்களும் உட்காருங்க. என்னாச்சுமா லட்சுமி? ஏன் எந்திரிச்சிட்ட? எனக்கு போதும். சம்பந்தியம்மா, இப்பதான் சாப்பிடவே உட்கார்ந்தோம், அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களே. உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா. நான் சாப்பிடல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஏமா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. அப்புறம் ஏன் நீ சாப்பிடலங்கிற? எனக்கு வேணாம் சத்யா. நிறைஞ்ச பந்தியில இப்படி சாப்பிடாம எந்திரிக்கவே கூடாதுமா. உட்காருங்க. எனக்கு வேணான்னா விட்டு ஆதர. இவ்வளவு நேரமா நல்லா தானே இருந்தாங்க, இப்ப திடீர்னு என்னாச்சு இவங்களுக்கு? இந்த பொம்பளை லட்சுமி நிம்மதியா பொங்கலை கூட சாப்பிட விட மாட்டா போல இருக்க. ஏதோ ஏழைய கூட்டிட்டாளே. ஆதிரியோட அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுமா. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என் மருமகனை பார்த்தா பயமா இருக்கு. திரும்பவும் குடிச்சிட்டு வந்து ஏதாவது கலாட்டா பண்ணா என்ன பண்றது?